இது சண்டே எடுத்த விளாக் தான். மேடம் பொறுப்பாக பல்லு விளக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு குப்பையெல்லாம் வெளில தூக்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. என்னடா பார்த்தா கொஞ்ச நேரத்தில் குப்பை எடுத்துகிட்டு போகிற அக்கா வந்திருந்தாங்க. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ஒரு சைடு பேசிக்கிட்டே குக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் பூஞ்சைலைன் எழுந்து வந்துட்டாரு. ஒரு கம்ப்ளைண்ட் வேறு, என் பக்கத்தில் நீங்கள் படுத்துவங்களே இல்லத்தங்க உங்க கூட தான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அது ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா என்னோட டோரிமேன் செப்பல் பாருங்க மாமான்னு மகி எடுத்து காட்டிட்டு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் செப்பலை எடுத்துக்கிறேன்னொடனே கொடுக்க முடியாதுன்னு ஒளி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளாண்ட கார்லாம் காட்டிட்டு கார் வேறு ரிப்பேர் ஆகிடுச்சு. எங்கள் அக்கா கிட்ட கொடுத்து தான் அந்த மெக்கானிக் ஒர்க்கெல்லாம் பண்ணித்தர சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாலியாக இருந்துச்சு. அவங்க கூடலாம் விளாண்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ரப்பர் கையில் ஒழிச்சு வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சின்ன வயசில் விளாண்டுருக்கோம். இப்போ இவங்க எல்லாம் விளாட்றத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அவங்க கூடலாம் உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கே அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பொறுமையாக கிளம்பி நம்ம ஊர் பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன். திருச்செங்கோடெலாம் தாண்டி ஒரு வழியாக எடப்பாடி ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தா குட்டியாக விரால் மீன் அப்பா பிடிச்சி வச்சுருந்தாரு. சரி அம்மா மழை போல் ஈவினிங் ஒன்றுக்கு மேலே பிடிக்க முடியல, ரிட்டன் வந்துட்டார். நாளைக்கு பார்ப்போம்.